காரைக்குடியில அண்ணன் சீமானி வெற்றி எவனும் தடுக்க முடியாது. ரீல்ஸ் போடுறவன் இங்க எம்எல்ஏ கேண்டிடேட் இல்லையா, ரூல்ஸ் போடுறவன் தான் எம்எல்ஏ கேண்டிடேட் இருக்கணும். எங்க அண்ணன் ரீல்ஸ் போடுற ஆள் இல்ல, ரூல்ஸ் போடுற ஆள். இந்த நிழற்குடை அமைச்சு கொடுத்ததுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னா மாங்குடி நிழற்குடை அமைச்சு கொடுத்திருக்காரு. நிழற்குடை அமைச்சு கொடுத்தா ஓட்டு போடணும்னா ரொம்ப நேரமா நிழலை கொடுக்கிறது இந்த மரம் தான். மரத்துக்கு ஓட்டு போட்டுடலாமா? அதுதான் அதிகமான நிழலை கொடுக்குது. இது சொன்னது அண்ணன் சீமான். எனக்கு கருத்து சொல்லிடணும்ல. சட்டமன்ற உறுப்பினர் என்பவர் யார்? காரைக்குடி மொத்த மக்களும் தேவக்கோட்டை மொத்த மக்களும் சட்டசபையில் பேச முடியாது. உங்கள் குரலாக ஒலிப்பதற்கு ஒரு தலைவன் தேவைப்படுகிறான். மன்னன் மாங்குடி அவர்களோ அண்ணன் தேர்போகி பாண்டியவர்களோ தம்பி பிரபு அவர்களோ சட்டசபைக்கு போனால் என்ன நடக்கும், அண்ணன் சீமான் சட்டசபைக்கு போனால் என்ன நடக்கும் என்பதை அறிவார்ந்த தேவக்கோட்டை மக்கள் சிந்தித்து பாருங்கள். இவர்கள் போனால் அது வெறும் செய்தி. ஐயா மாங்குடியின் வெற்றி என்பது செய்தி, அண்ணன் தேர்போகி பாண்டியின் வெற்றி என்பது வெறும் செய்தி, தம்பி பிரபுவின் வெற்றி என்பது ஒரு செய்தி, அவ்வளவுதான். ஆனால் காரைக்குடியிலிருந்து சொந்த மண்ணிலிருந்து சீமான் வென்றார் என்பது வரலாறு. ஒருவனுடைய வெற்றிக்காக 12 கோடி மக்களும் காத்து கிடக்கிறான். 12 கோடி தேசிய இனமும் ஒருவன் வெற்றிக்காக ஆஸ்திரேலியாவில், அமெரிக்காவில், ஐரோப்பாவில், பின்லாந்துல, ஹாலந்துல, போலந்துல, லண்டன்ல எல்லா நாட்டிலும் இருந்தும் ஒற்றை குரல் எப்படியாவது சீமானை ஜெயிக்க வச்சிருங்க என்று சொல்றாங்க. அது எங்க கையில் இல்ல, தேவக்கோட்டை மக்கள் உங்கள் கையில் இருக்கிறது.